ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பழைய வீட்டுக்கு பாப்பாலும் கிளம்பிட்டா மகளும் கிளம்பிட்டா அவங்க அண்ணா கிட்ட. மாட்டுக்கு கள்ளக்கொடி காய வச்சுருக்குறாங்க. இதுதான் பழைய வீடு. மேலே புல்லு கொஞ்சம் கிடக்குது. கத்திரிக்காய் செடி, வெள்ளை கத்திரிக்காய். இங்கெல்லாம் வெள்ளை கத்திரிக்காயே கிடைக்க மாட்டேங்குது. மதுரையில் வெள்ளை கத்திரிக்காய் தான் அதிகமாக கிடைக்கும். இங்கெல்லாம் அந்த ப்ளூ கலராக ஏதோ ஒரு கலர் இருக்கும்ல, அந்த கத்திரிக்காய் தான் அதிகமாக கிடைக்கிது. இந்த பக்கம் சொரக்காய் அவரைக்காயும் போட்டிருக்குறாங்க. தம்பி வீடியோ எடுக்க சொன்னேன். என்ன வீடியோ எடுன்னு அதான் எடுத்து பாருங்கள். பிஞ்சு பூவெல்லாம் சொரக்காய். மாட்டுக்கு தீவனம் எல்லாம் போர் போட்டுட்ருக்குறாங்க. டேங்கில் தண்ணி முடிஞ்சு போச்சுன்னு ஓஸ் போட்டு விட்ருந்தாங்க, எடுத்து சுற்றி வைக்கணும். இப்போ தான் பழைய வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். வந்துட்டு பாருங்க, ஆப்பிள் பாப்பாளுக்கு ஆப்பிள் ரெடி பண்ண போகிறேன். பாப்பாளுக்கு சாப்பாடு. இருக்கவே முடியல. டிவிக்கு என்னடா எல்லா வீடியோலும் டிவிக்கு தான் நினைக்காதீங்க. டிவி தான் நாங்கள் எப்போ பார்த்தாலும் குடிப்போம். இப்போ தானே 8 மாதம் ஆகுது. அதனால இன்னும் அதிகமாக சாப்பாடெல்லாம் ஊட்ட மாட்டோம். ஆப்பிள், கேரட்டு, ராகி கூழ், சத்து மாவு கூழ். சத்து மாவுனா 17 பொருள். இது சத்து மாவு கூழ். அப்புறம் ராகி முளைக்கட்டி அந்த மாதிரி காட்டுவோம். ஆப்பிள் வச்சு கொடுப்போம். கேரட்டு, அமுல் ஊட்டுவோம். அமுல் பால் அப்பப்போ பால் தீர்ந்து போனால் அமுலும் ஆற்றி கொடுத்துக்குவோம். சரலாக்க ஊட்டுவோம் பாப்பாளுக்கு மாற்றி ஒரு நாளைக்கு ஒன்று. கொடுத்ததையே கொடுத்தா போர் அடிச்சு போயிடும்ல குழந்தைங்களுக்கு. அதனால ஒரு நாளைக்கு ஒன்று. இப்போ தான் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தாங்க. ஆப்பிள் முடிஞ்சு போச்சு. அறிஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சு பெருசாக இருக்குது. அதனால தண்ணியிலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக வச்சு அந்த தண்ணியோடையே மிக்சியில் அடிச்சு ஊற்றிடுவோம். அது கரெக்டாக தண்ணி பதமாக இருக்கும். தம்பி வேஸ்ட் நோட்டில் எழுதிட்டு இருக்கிறான். பாப்பா அதை போய் நோண்டுற சர்வின்னு தரமாட்டிக்கிறான். ஏத்தங்க நம்ம பாப்பா தானே சாமி கொடுத்தங்க. அண்ணா தானே நீ தானே கொடுக்கணும் பாப்பாளுக்கு. ஏத்தங்க ருகினா யார் பாப்பா?
உம்பட பாப்பாவா? ஆ தங்கம்மா ருகி ருகினா போய் அண்ணங்கிட்ட நோட்டு கேட்குறா விளையாடுறதுக்கு. சர்வின் தங்கம் கொடுக்க மாட்டேங்குது நோட்டு. எழுதுறியா தங்கம்? நீ எழுதுறியா? நோட்டு வாங்கலாமா? பாப்பாளுக்கு புது நோட்டு வாங்கலாமா? சந்தைக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. எல்லா காயுமே வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. நான் சந்தைக்கு அதிகமாக போக மாட்டேங்க. காசு இருந்தால் போவேன், என்ன போக மாட்டேன். இருக்கிறத வச்சு சமைச்சிக்குவேன். பொழுதுங்களும் கடையில் போய் செலவு பண்ண மாட்டோம். 5 நாளைக்கு ஒருக்க போய் எதனாச்சும் மளிகை செலவு பண்ணிட்டு வருவோம். இல்லைன்னா 3 வாரத்துக்கு ஒருக்க கூட போய் மளிகை செலவு பண்ணிட்டு வருவோம். காய் இல்லைன்னா மட்டும் சந்தையில் போய் ஒரு 200 ரூபாய்க்கு காய் வாங்கிட்டு வந்தால் போதும். அதுவே 10 நாளைக்கு வரும் எங்களுக்கு. பார்க்கலங்க எங்கள் மாமியார் என்னென்ன காய் வாங்கிட்டு வந்திருக்குன்னு. ஸ்நாக்ஸ் எல்லாமே கலந்து கொடுப்பாங்க. முட்டைக்கோஸு, காலிஃப்ளவரு இது 20 ரூபா, அது முட்டைக்கோஸ் 20 ரூபா, உருளைக்கிழங்கு 20 ரூபா, வரமிளகாய் அது எங்கள் மாமியாருக்கு. அப்புறம் திராட்சை பழம் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. பீட்ரூட்டு கூறு 20 ரூபா, கேரட்டு 20 ரூபா தான் கூறு. அப்புறம் இந்த தேங்காயில் 5 ரூபான்னு நினைக்கிறேன், ஒரு தேங்காய் 5 ரூபா. அப்புறம் மிளகா பஜ்ஜி, கீரை ஒரு கத்தை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவ்வளோதான். ருகினா நோட்டு கேட்டது இந்த வேலை செய்கிறதுக்கு தான். பேப்பரில் பிரித்து எறிகிறதுக்கு தான் அண்ணங்கிட்ட நோட்டு கேட்டிருக்கிறா தங்கச்சி. எப்படி பிரித்து எரியுதுன்னு. ருகி என்ன பண்ணுற? பேப்பரை பிக்கிறியா? மணி 9 மணி ஆயிடுச்சு. பாப்பாவை தூங்க வைக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஓகே, பாய்.